புதிதாக கட்சிகள் ஆரம்பித்து விட்டு பேசுகிறார். இங்கே கூட நம்ம சூர்யா ரொம்ப வேகமாக சீமானை பற்றி பேசினார். சீமானுக்கு யோகிதை இருந்தால் இந்த கூட்டத்திலே நான் சொல்லிவிட்டு போகிறேன், நீ ஒருத்தனுக்கே பிறந்தவனாக இருந்தா இதுக்கு பதில் சொல்லலாம் அடுத்த கூட்டத்தில். காரணம் என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வச்சு இப்போ ஏமாத்துறான். அவன் கட்சிக்கு நாம் தமிழன் கட்சி வச்சிருக்கிறது ஃப்ராட். சட்டப்படி பார்த்தால் அந்த பேரை வைக்கக்கூடாது. இங்கே இருக்கிற மூத்தவர்கள் ஒரு 67 கட்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். இதே பகுதியிலே தான் சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை துவக்கி நடத்தினார். அவர் என்ன செய்தார்? 1967 தேர்தலிலே திருச்செந்தூர் தொகுதியிலே திமுகவினுடைய ஆதரவோடு போட்டியிட்டார். அப்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி இருந்தது. அதற்கு பின்னால் அப்பொழுது சபாநாயகராக அண்ணா அவரிடத்தில் அமர்த்தினார். கலைஞர் முதலமைச்சரானவுடன் அவர் சபாநாயகராக இருந்த ஆதித்தனார் இதை பத்திரிகையாளர்கள் அவர்கள் கூர்ந்து இதை கேட்டு, நாளைக்கு அவன் எங்கேயாவது சீமான் வந்தால் இந்த கேள்விக்கு பதில் தைரியமாக கேட்கணும். நாம் தமிழர் கட்சியை சீபா ஆதித்தனார் 1969 திமுகவில் இணைத்து விட்டார். கட்சி கலைக்கப்பட்டு விட்டது. நாம் தமிழர் கட்சியே கிடையாது. காரணம், அதை கலைச்சிட்டு ஆதித்தனார் திமுகவில் சேர்ந்து திமுக மந்திரி ஆயிட்டார். அதற்கு பின்னாடி இன்னைக்கு ஃபோர்ஜரியா அந்த கட்சி பேரை வைத்துக்கொண்டு சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க, உன் கட்சிக்கு பேரே இருக்காது. உன்னை பெரிய மனுஷனாக்கூடாது. எல்லாரும் சொன்னது போல அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை. நான் கேஸ் போட்டால் அவன் வெளியில் வரவே முடியாது. இதில் நான் நீதிமன்றத்துக்கு சென்று நீ ஃப்ராடுத்தனமாக இந்த பேரை வச்சிருக்கிற, ஏற்கனவே திமுக மர்ஜர் ஆகிவிட்டது, நாம் தமிழர் கட்சி திமுகவில் இணைக்கப்பட்டு விட்டது, இப்போ எப்படி அந்த பேரை வச்சு நீ கட்சி நடத்துற? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.